வெல்கம் டு ஹாண்டா டைம்ஸ். பதில் தெரியாத நிறைய கேள்விகளோட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி முடிக்கப்பட்டிருந்த எரிக்காவோட கேஸ் சம்பந்தமான நினைவுகள் அந்த கேஸை விசாரிச்ச ஸ்டீஃபன் அண்ட் ஹைடியோட மனசை விட்டு போகவே இல்லை. ஏன்னா அந்த கேஸ்ல அவ்வளோ பதில் தெரியாத கேள்விகள் இருந்துச்சு. இருந்தாலும் அவங்க அடுத்தடுத்த கேசஸ்க்கு மூவ் ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலை அங்க உருவாக்கப்பட்டுச்சு. ஸோ வேற வழி இல்லாம அப்போ அங்க இருந்த அவங்களோட சீஃபோட பேச்சை கேட்டு அந்த கேஸ் சம்பந்தமா அது வரைக்கும் கிடைச்ச எவிடன்சஸை மட்டும் வச்சு அந்த கேஸை முடிச்சு வச்சாங்க. இப்படி இருந்த நிலையில ஒரு நாள் பழைய கேசஸ் சம்பந்தமான ஃபைல்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஹைடியோட கண்ணில் எரிக்காவோட கேஸ் ஃபைல் பட்டிருக்கு. அதை ஓபன் பண்ணி ரீவிசிட் பண்ணும்போது தான் அந்த கேஸ் விசாரிக்கப்பட்டு இருந்த சமயத்துல அவங்க மறந்து போன ஒரு எவிடன்ஸ் அவங்களோட கண்ணில் பட்டிருக்கு. அந்த எவிடன்ஸை முதல் கட்டமா அவங்க ஒரு சோதனைக்கு உட்படுத்தினாங்க தான். ஆனா அதுல அவங்களுக்கு பெரிய தகவல்கள் எதுவும் கிடைக்கல. அதனால அந்த எவிடன்ஸை அனாலிசிஸ் பண்றதுக்காக ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு அதை அனுப்பி வச்சிருக்காங்க. 3 மாசத்துக்கு அப்புறம் அன்னைக்கு தான் அந்த ரிப்போர்ட் ஹைடியோட கைகளுக்கு கிடைச்சிருக்கு. காலையில வேலைக்கு வந்ததும் முதல்ல அந்த ரிப்போர்ட் அவங்களோட கண்ணில் படவும் அதை எடுத்து படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த ரிப்போர்ட்டை படிக்க ஹைடி லிட்டரலி மிரண்டு போனாங்க. அதை கிராஸ் செக் பண்ணிட்டு இதை பத்தி ஸ்டீஃபன் கிட்ட பேசுறதுக்காக வேகமா ஸ்டேஷனுக்கு போயிருக்காங்க ஹைடி. ஆனா அங்க ஸ்டீஃபன் ஏற்கனவே ஒரு பொண்ணை விசாரிச்சுக்கிட்டு இருந்தாரு. ஆரியான்னு தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்ட அந்த பொண்ணுகிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் அந்த பொண்ணு சொன்ன தகவல்கள் அப்படியே எரிக்காவோட கேஸை ஞாபகப்படுத்துற மாதிரி இருந்திருக்கு ஸ்டீஃபனுக்கு. இதை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே ஹைடி வேகமா அந்த ரிப்போர்ட்டோட ஸ்டீஃபனோட டேபிள் கிட்ட வந்திருந்தாங்க. வந்தவங்க எதிரில் உட்கார்ந்துருந்த அந்த பொண்ணை கவனிக்காம அந்த ரிப்போர்ட்டை ஸ்டீஃபன் கிட்ட கொடுத்து அவசரமா அதை படிக்க சொல்லியிருக்காங்க. ஹைடி அவ்வளோ பதட்டப்பட்டதை பார்க்கும்போது ஏதோ முக்கியமான விஷயம்ன்றது ஸ்டீஃபனுக்கு ரொம்ப நல்லாவே புரிஞ்சுதுதான். ஆனாலும் எதிரில் ஆரியா உட்கார்ந்துருந்ததால கொஞ்சம் அசௌகரியமா ஹைடியை பார்த்து இவங்க ஏதோ கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்காங்க, இவங்களோட கம்ப்ளைண்ட்டை வாங்கிட்டு வேணா நான் இதை படிக்கட்டுமான்னு கேட்டிருக்காரு ஸ்டீஃபன். அதுக்கு ஹைடி இல்ல, இது அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், தயவு செய்து இதை படிங்கன்னு சொல்லியிருக்காங்க. வேற வழி இல்லாம ஸ்டீஃபனும் ஹைடி அவரோட கையில திணிச்சிருந்த ரிப்போர்ட்டை பிரிச்சு படிக்க ஆரம்பிச்சாரு. அதை படிக்க ஸ்டீஃபனோட கண்கள் ஆச்சரியத்திலையும் அதிர்ச்சியிலையும் விரிவடைய ஆரம்பிச்சது. அதை படிச்சு முடிச்சுட்டு ஸ்டீஃபன் நிமிர்ந்து ஆரியாவை பார்த்தாரு. அதே ஷாக்கோட ஹைடி ஸ்டீஃபனை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அடுத்து என்ன நடந்துச்சு வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். அந்த ரிப்போர்ட்டை படிச்சு முடிச்சதும் நம்ப முடியாத ஒரு ஷாக்கோட ஸ்டீஃபன் நிமிர்ந்து எதிரில் உட்கார்ந்திருந்த ஆரியாவை தான் முதல்ல பார்த்தாரு. அவங்கள பார்த்ததுக்கு அப்புறமா திரும்பி ஹைடியை பார்க்கவும் இதை பத்தி நாம உடனடியா பேசியே ஆகணும்னு சொல்லியிருக்காங்க ஹைடி. அந்த சமயத்துல ஸ்டீஃபனுக்கும் அவங்களோட அவசரம் புரிஞ்சுது. உடனடியா எதிரில் உட்கார்ந்திருந்த ஆரியாவை பார்த்து நீங்க இங்கேயே வெயிட் பண்ணுங்க, நானே வந்து உங்களோட கம்ப்ளைண்ட்டை வாங்கிக்கிறேன், நான் வர்ற வரைக்கும் இங்கிருந்து போயிடாதீங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப பார்த்திருக்காரு ஸ்டீஃபன். அவர் அப்படி சொல்லிட்டு போறதே போதும் தான், இருந்தாலும் இதுக்கும் இருக்கட்டுமேன்னு அவரோட டேபிளுக்கு பக்கத்து டேபிள்ல இருந்த லிடியான்ற ஒரு லேடி ஆபீசர் கிட்ட இவங்களை கொஞ்சம் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அவரோட சீட்ல இருந்து எழுந்திருக்காரு ஸ்டீஃபன். அதை கவனிச்ச ஆரியா சார் ஏதாவது பிரச்சனையான்னு கேட்டாங்க. இதுக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல ஆரியா, இது வேற ஒரு முக்கியமான கேஸ் சம்பந்தமான இன்வெஸ்டிகேஷன், அது சம்பந்தமா தான் நான் இப்ப போய்கிட்டு இருக்கேன், நீங்க ப்ளீஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி இருக்காரு. அதுக்கு மறுபடியும் ஆரியா அவர்கிட்ட சார் என்னோட ஒர்க்குக்கு டைம் ஆச்சேன்னு சொல்லவும் ஜஸ்ட் 2 minutes வெயிட் பண்ணுங்க, கண்டிப்பா நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஹைடி கூட அங்க இருந்த வேற ஒரு ரூம்குள்ள போனாரு ஸ்டீஃபன். என்ன நடக்குதுன்னு புரியாம ஆரியா அவங்க போறதையே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்படியே 1/2 மணி நேரம் ஆகுது, 1 மணி நேரம் ஆகுது, 1.5 மணி நேரம் ஆகுது. ஆனா உள்ள போன ஸ்டீஃபன் வெளியே வரவே இல்லை. ஸ்டீஃபனுக்காக காத்திருந்து சலிச்சு போன ஆரியா வேற வழி இல்லாம அங்கிருந்து வெளியேறினாங்க. பட் ஸ்டீஃபன் அவங்கள கண்டிப்பா தேடி போகத்தான் போறாரு. என்ன, அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதுக்கு முன்னாடி ஸ்டீஃபன் அண்ட் ஹைடி என்ன முடிவெடுத்திருக்காங்கன்றத பத்தி பார்த்தலாம். ஸ்டீஃபனை கூட்டிட்டு ஹைடி வேகமா ஒரு கான்ஃபரன்ஸ் ரூமுக்குள்ள போனாங்க. கான்ஃபரன்ஸ் ரூம்குள்ள போனதுக்கு அப்புறமா அந்த ரிப்போர்ட் சம்பந்தமா 2 பேரும் இன்டென்ஸான ஒரு வாக்குவாதத்துல ஈடுபட்டாங்க. அதுல ஸ்டீஃபன் கேட்ட முதல் கேள்வியே இந்த எவிடன்ஸை பத்தி அந்த சமயத்திலேயே ஏன் நீங்க சொல்லலன்றதுதான். அதுக்கு ஹைடி வேணும்னே அதை பண்ணலனும், அந்த கேஸ் ரொம்ப அவசரகதியில விசாரிக்கப்பட்டதன் காரணமா ஏற்பட்ட குழப்பத்தினாலையும் பரபரப்புனாலையும் அதை நான் மறந்துட்டேன்னு சொல்லியிருக்காங்க ஹைடி. ஆக்சுவலா சொல்லப்போனா இது எவிடன்ஸ் டேம்பரிங்ன்ற ஒரு குற்றத்துக்கு கீழே வரும். அதை வச்சு ஹைடியவை கூட கைது பண்ண வாய்ப்பு இருக்கு. ஆனா ஹைடியை பத்தி ஸ்டீஃபனுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அவங்க வேணும்னேவெல்லாம் ஒரு விஷயத்த பண்ற ஆள் கிடையாது. அவங்க உண்மையாவே மறந்து போயிருக்கத்தான் வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த சமயத்துல இந்த எவிடன்ஸ் அவங்க கொண்டு வந்திருந்தாலும் அது எடுத்துக்கப்பட்டிருக்குமான்ற ஒரு கேள்வியும் அவருக்கு அப்போ எழுந்துச்சு.
ஏன்னா அப்போ இருந்த ப்ரெஷர்ல அந்த கேஸை முடிக்கிறதுல தான் எல்லாருமே மும்முரமாக இருந்தாங்க. அதனால இந்த ஒரு எவிடன்ஸை கொண்டு வந்திருந்தாலும் அதை அனலைஸ் பண்றதுக்கு ஒரு மாசத்துக்கு மேலேயாவது ஆயிருக்கும். அது வரைக்கும் அந்த கேஸ் கொண்டு செல்லப்பட்டிருக்குமானா அது சந்தேகமான விஷயம்தான். ஸோ அப்போ இந்த எவிடன்ஸ் அவங்க கொண்டு வந்திருந்தாலும் அது யூஸ் இல்லாம தான் போயிருக்குன்னு ஸ்டீஃபனுக்கு தோணி இருக்கு. அதுக்கப்புறமா அந்த எவிடன்ஸ் சம்பந்தமா ஹைடி என்ன நினைக்கிறாங்கன்றத பத்தியும் ஸ்டீஃபன் கிட்ட தெளிவாவே சொல்லி இருக்காங்க. அவங்க சொன்ன விஷயம் இதுதான். எரிக்காவோட கொலையில அவனோட பாய் ஃப்ரெண்டோ இல்ல பாய் ஃப்ரெண்ட்னால பணம் கொடுத்து ஏற்பாடு செய்யப்பட்ட நபர்னாலேயோ மட்டுமே எரிக்கா கொலை செய்யப்படல. இவங்க 2 பேரையும் தாண்டி 3ஆவதா ஒரு நபரோட கை இந்த கொலையில இருக்கு. அந்த நபர் தான் எரிக்காவோட இறப்புக்கும் எரிக்காவை கொலை செய்வதற்காக அவங்களோட பாய் ஃப்ரெண்டால ஏற்பாடு செய்யப்பட்ட நபர் காணாம போனதுக்கும் காரணமா இருக்கலான்ற ஒரு சந்தேகத்தை அவங்க ஸ்டீஃபன் கிட்ட சொல்லி முடிச்சாங்க. இதையெல்லாம் கவனமா கேட்டுட்டு இருந்த ஸ்டீஃபன் ஹைடி சொன்ன அந்த தியரியை ஏத்துக்கிறதா வேணாமான்ற ஒரு குழப்பமான சூழ்நிலைக்கு உள்ளானாரு. ஏன்னா அவங்க சொன்னது லாஜிக் படி ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா தான் இருந்துச்சு. எரிக்காவோட வீட்டை சோதனையிடும் போதும் சரி, சில நாட்கள் கழிச்சு வனப்பகுதியில மோசமான நிலையில சிதைக்கப்பட்ட எரிக்காவோட உடல் கண்டுபிடிக்கப்பட்டப்பவும் சரி, இது சாதாரண மனுஷனால செஞ்சிருக்க முடியாதுன்னு தான் ஸ்டீஃபனும் நினைச்சாரு. அதையெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பா இதுல நமக்கு தெரியாத ஒரு 3ஆவது நபர் இருப்பாரோன்ற ஒரு சந்தேகம் அவருக்கும் கடைசியில ஏற்பட்டுச்சு. ரொம்ப நேரம் யோசிச்சவரு அடுத்து ஹைடியை பார்த்து என்ன பண்ணலான்னு கேட்கும்போது, எரிக்காவோட கேஸை மறுபடியும் ஓபன் பண்ணி நாம இன்வெஸ்டிகேட் பண்ணிதாகணும். அப்பதான் அந்த 3ஆவது நபர் யாருன்னு நமக்கு தெரிய வரும். அப்படி தெரிய வந்தாதான் ஃபியூச்சர்ல இந்த மாதிரி நடப்பதை நம்மளால தடுக்க முடியும்னு சொன்னாங்க ஹைடி. அந்த விஷயம் அவருக்கு சரின்னு தான் பட்டுச்சு. ஸோ மறுபடியும் எரிக்காவோட கேஸை ஓபன் பண்ணணுன்ற ஒரு முடிவுக்கு வர்றாங்க ஸ்டீஃபனும் ஹைடியும். இப்படி ஒரு முடிவு எடுக்கப்பட்டதுக்கு அப்புறமா உடனடியா இதை போலீஸ் சீஃப் கிட்ட கொண்டு போயிருக்காங்க. அந்த ஒரு வருஷத்துல போலீஸ் சீஃப் மாறவெல்லாம் இல்ல, எரிக்காவோட கேஸ் இன்வெஸ்டிகேட் செய்யப்பட்டப்ப இருந்தவரே தான் இப்பயும் இருந்தாரு. ஆனா ஒரு மாற்றம் என்னன்னா, ஸ்டீஃபன் இப்போ அவருக்கு அடுத்த நிலைக்கு ப்ரமோட் ஆகி இருந்தாரு. இப்போ ஸ்டீஃபனால தன்னிச்சையான முடிவுகளை எடுக்கவும் சீஃபுக்கு ஆலோசனைகளையும் கொடுக்க முடியும். அதை பயன்படுத்த நினைச்சாரு ஸ்டீஃபன். சீஃப் கிட்ட போனதும் முதல்ல ஹைடி தான் பேச ஆரம்பிச்சாங்க. அவங்க எரிக்காவோட கேஸை ரீவிசிட் பண்ணதை பத்தியும், அப்போ அவங்க அந்த கேஸ் நடந்த சமயத்துல எடுத்த ஆனா கவனிக்காம மறந்து போன அந்த எவிடன்ஸை பத்தியும், அந்த எவிடன்ஸ் சமீபத்தில் அந்த கேஸ் ஃபைல்ஸை ரீவிசிட் பண்ணும்போது கண்ணில் பட்டதை பத்தியும், அதை அவங்க அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறமா மேலும் தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு அனுப்பி அதை அனலைஸ் பண்ண சொன்னதை பத்தியும், அங்க இருந்து கிடைச்ச ரிப்போர்ட்டை பத்தியும், அவங்களுக்கு ஏற்பட்ட சந்தேகத்தை பத்தியும், ஸ்டீஃபன் கிட்ட இதையெல்லாம் சொன்னதை பத்தியும் விலாவரியா சொல்லி முடிச்சாங்க ஹைடி. இதை கேட்டுக்கிட்டு இருந்தவர் ஸ்டீஃபன் பக்கம் திரும்பி இருக்காரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சீஃப் கேட்டதுக்கு அவரு, நானும் அந்த ரிப்போர்ட்டை எல்லாம் படிச்சேன் சார். ஹைடி சொன்னது யோசிக்க வேண்டிய விஷயம் மாதிரி தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த கேஸ் நடந்த சமயத்துல இருந்த பிரஷர் காரணமா நாம அந்த கேஸை ரொம்ப சீக்கிரம் முடிச்சிட்டோம். அந்த கேஸ்ல நமக்கு விடை கிடைக்காத நிறையவே கேள்விகள் இருக்கு. அதுவும் முக்கியமா காணாம போன அந்த மார்க்கஸ்க்கு என்ன ஆச்சுன்னு நமக்கு எதுவுமே தெரியாது. அதனால இந்த கேஸை மறுபடியும் ரீஓபன் பண்ணி இன்வெஸ்டிகேட் பண்ணா இது சம்பந்தமா நம்மளுக்கு இன்னும் நிறைய தகவல்கள் தெரிய வரும். அப்போதான் இந்த கேஸ்ல இருக்க மர்மம் தீரும்னு நினைக்கிறேன்னு சொன்னாரு ஸ்டீஃபன். இதை கேட்ட அந்த சீஃப்க்கு ஒரு பக்கம் நியாயமா பட்டாலும் இன்னொரு பக்கம் இது தேவையான்ற ஒரு எண்ணமும் ஏற்பட்டிருக்கு. ஏன்னா முடிஞ்சு போச்சுன்னு அறிவிக்கப்பட்ட ஒரு கேஸை மறுபடியும் ரீஓபன் பண்ணி அதை இன்வெஸ்டிகேட் பண்றதெல்லாம் ஈஸியான விஷயம் கிடையாது. அதுவும் இந்த கேஸ் ரீஓபன் பண்ணி இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கோம்னு வெளியே தெரிய வந்தா, குறிப்பா மீடியாவுக்கு தெரிய வந்தா இதை வச்சு நிறைய கதைகளை உருவாக்க வாய்ப்பு இருக்கு. இதனால அவங்களுக்கும் தேவையில்லாத பிரச்சனை ஏற்படும்னு சீஃபுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அதையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு தான் இந்த கேஸை ரீஓபன் பண்ணணுமான்ற ஒரு சிந்தனையில இருந்தாரு சீஃப். இதை அங்க இருந்த 2 பேர்கிட்டையும் வெளிப்படையா சொன்னாரு. ஆனாலும் அவங்க 2 பேரும் இதை செஞ்சாகணுன்றதுல உறுதியா இருந்தாங்க. அதுவும் குறிப்பா இந்த கேஸை மறு விசாரணை செய்யறதுல இருக்க நியாயங்களை சொல்லி சீஃப் கிட்ட விவாதிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ரொம்ப நேரம் அவர்கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா அதுக்கு ஓகே சொல்லியிருக்காரு அந்த சீஃப். ஆனா அதுக்கு அவர் பல கண்டிஷன்ஸையும் போடாம இல்லை. அந்த கண்டிஷன் என்னென்னு பார்க்கும்போது, இந்த கேஸை மறுபடியும் ரீஓபன் செய்யப்பட்டிருக்கின்ற செய்தி தேவையில்லாம வெளியே யாருக்கும் தெரியவே கூடாது. நம்ம டிபார்ட்மெண்ட்லயே கூட அந்த கேஸ் சம்பந்தமான இன்வெஸ்டிகேஷன்ல ஈடுபட்டிருக்கவங்களுக்கு தெரிஞ்சா மட்டும் போதும். அதை தவிர்த்து எந்த காரணத்தை கொண்டும் வெளியே யாருக்குமே சொல்லக்கூடாது. குறிப்பா மீடியாவுக்கு எரிக்காவோட கேஸை ரீஓபன் பண்ணியிருக்கோன்ற செய்தி தெரியவே கூடாதுன்னு சொன்னாரு அந்த சீஃப். அது மட்டும் இல்லாம அந்த கேஸோட ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனை அவங்க 2 பேரும் தான் லீட் பண்ண போறாங்க. அந்த கேஸ்ல எந்த விதமான அவுட்கம் வந்தாலும் அவங்க தான் எல்லாத்துக்குமே பொறுப்பு எடுத்துக்கணும். மற்றபடி டிபார்ட்மெண்ட்டோட ஃபுல் சப்போர்ட்டும் கிடைக்கும். இருந்தாலும் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இந்த கேஸை முடிக்க பாருங்கன்னு சொன்னாரு அந்த சீஃப். அவங்க 2 பேருக்கும் மறுபடியும் அவர் அந்த கேஸை ரீஓபன் பண்ண ஒத்துக்கிட்டதே பெருசுன்னு தான் தோணுச்சு. அதுக்கப்புறம் அவர் சொன்ன எல்லா கண்டிஷன்ஸையுமே அவங்க ஏத்துக்கிட்டாங்க தான். ஸோ ஒரு வழியா எரிக்காவோட கேஸ் மறுபடியும் ஓபன் செய்யப்பட்டுச்சு.
சீஃப் கிட்ட பேசி முடிச்சதுக்கு அப்புறம் 2 பேரும் அவரோட ரூம்ல இருந்து வெளியே வந்தாங்க. உள்ள போகும்போது இருந்த பரபரப்பு இப்போ வேற வடிவத்துல மாறி இருந்துச்சு. அது அந்த கேஸை எப்படியாச்சும் முடிச்சாகணுன்ற ஒரு பரபரப்பு. வெளியே வந்ததும் ஹைடி ஸ்டீஃபனை பார்த்து நான் போய் எரிக்காவோட கேஸ் சம்பந்தமான ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே கொண்டு வரேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி இருக்காங்க. ஸ்டீஃபனும் ஓகே கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு அவரோட டேபிளுக்கு போய் உட்கார்ந்தாரு. அப்பதான் அவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண வந்த அந்த பொண்ணோட ஞாபகமே அவருக்கு வந்திருக்கு. ஆக்சுவலி அவர் 5 நிமிஷத்துல திரும்பி வர்ற ஒரு பிளான்ல தான் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கன்னு அந்த பொண்ணுகிட்ட சொல்லிட்டு போயிருந்தாரு. ஆனா அவர் உள்ள போய் கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு மேல ஆகியிருந்துச்சு. இவ்வளோ நேரம் கடந்திருக்கும் போது அந்த பொண்ணு இங்க இருந்தாதான் ஆச்சரியம்னு அவருக்கு ரொம்ப நல்லாவே புரிஞ்சுது. இருந்தாலும் பக்கத்து டேபிள்ல இருந்த அந்த லேடி ஆபீசர்கிட்ட அந்த பொண்ணு கிளம்பிட்டாங்களா, அவங்க கிட்ட ஏதாவது டீடைல்ஸ் வாங்குனீங்களான்னு கேட்டிருக்காரு ஸ்டீஃபன். ஆமா சார், ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா நீங்க வரலன்னு தெரிஞ்சதும் நான் தான் என்ன பிரச்சனைன்னு கேட்டு அவங்க கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட்டை வாங்கிட்டு அதுலயே அவங்களோட டீடைல்ஸையும் எழுதி வச்சிருக்கேன்னு ஒரு பேப்பரை எடுத்து ஸ்டீஃபன் கிட்ட கொடுத்தாங்க. என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்களான்னு ஸ்டீஃபன் அந்த லேடி ஆபீசர் கிட்ட குஷன் பண்ணதுக்கு, ஒரு 10 நாளாவே யாரோ அந்த பொண்ணை ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கான் சார். ஈவினிங் டைம் ஆனாலே அவங்களை யாரோ பின்தொடர்ற மாதிரி அவங்களுக்கு பயமா இருக்குன்னு சொல்லிட்டு தான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்காங்க. அவங்க கிட்டையும் கண்டிப்பா ஆபீசர்ஸ் வந்து பேசுவாங்கன்னு சொல்லியிருக்கேன் சார்னு சொன்னாங்க அந்த லேடி ஆபீசர். அவங்க கொடுத்த அந்த பேப்பர்ல அந்த பொண்ணோட கான்டாக்ட் நம்பர், அவங்களோட வீட்டு அட்ரஸ் என்ன பிரச்சனைன்றது உட்பட எல்லாத்தையுமே தெளிவா அந்த பொண்ணு எழுதி இருந்தாங்க. அவங்களோட கேபினுக்கு போயிருந்த ஹைடி திரும்ப வர டைம் ஆனதால அந்த பொண்ணுக்கு கால் பண்ணி பேசுறதுக்காக அவர் டேபிள் மேல இருந்த போனை கையில எடுத்து அந்த பொண்ணு குறிப்பிட்டிருந்த அந்த நம்பரை டயல் பண்ண ஆரம்பிச்சாரு. டயல் பண்ணி முடிச்சதும் எதிர்முனையில போன் ரிங் ஆக ஆரம்பிச்சது. ஆனா முதல் தடவை கால் பண்ணும்போது அந்த போனை யாருமே அட்டன் பண்ணல. கொஞ்ச நேரத்திலேயே வாய்ஸ் மெயிலுக்கு அந்த கால் போயிருக்கு. அது வாய்ஸ் மெயில சொல்ற விஷயம் இல்லன்றதால ஸ்டீஃபன் அந்த காலை கட் பண்ணிட்டு மறுபடியும் அந்த நம்பருக்கு கால் பண்ணியிருக்காரு. ஆனா அந்த முறையும் கால் வாய்ஸ் மெயிலுக்கு தான் போயிருக்கு. இவர் இப்படி கால் பண்ணிட்டு இருந்த சமயத்திலேயே ஒரு பெரிய பாக்ஸோட ஹைடி அவரை நோக்கி வந்துகிட்டு இருந்தாங்க. வந்தவங்க கால் பண்ணிக்கிட்டு இருந்த ஸ்டீஃபனை பார்த்து என்ன ஏதாவது பிரச்சனையான்னு கேட்டிருக்காங்க. பிரச்சனையெல்லாம் ஒன்றும் இல்லை, இன்னைக்கு காலையில் நீங்கள் என்கிட்ட பேச வரும்போது என்னோட டேபிளில் ஒரு பொண்ணு உட்காந்துருந்தா கவனிச்சிங்களான்னு கேட்டிருக்காரு. அப்போ அவங்களுக்கு இருந்த பரபரப்புல ஆர்யாவை ஹைடி சரியா கவனிக்க கூட இல்லை. கொஞ்ச நேரம் யோசிச்சவங்க, ஆமா யாரோ உட்காந்துருந்த மாதிரி தான் ஞாபகம் இருக்கு, ஏன் ஏதாவது பிரச்சனையான்னு கேட்டதுக்கு, இல்ல மிஸ்ஸஸ் ஹைடி, அந்த பொண்ணு சொல்ல வந்த விஷயம் தான் எனக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குன்னு சொன்னாரு ஸ்டீஃபன். அப்படி என்ன சொன்னாங்கன்னு கேட்டதுக்கு, அவங்கள ஒரு 10 நாளா யாரோ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற மாதிரி பயமா இருக்குன்னு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கொடுத்த கம்ப்ளைண்ட் பேப்பரை ஹைடி கிட்ட கொடுத்திருக்காரு ஸ்டீஃபன். அதை அவங்களும் படிச்சு பார்த்தாங்க. யாராவது வேணும்னே அந்த பொண்ணுகிட்ட வம்புழுக்கிறதுக்காகவோ இல்ல பயமுறுத்துறதுக்காகவோ இப்படி பண்ணலாம்னு சொன்னாங்க ஹைடி. கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு இருந்தவரு, அதுக்கும் சான்ஸ் இருக்குதான், ஆனா ஏனோ தெரியல அந்த பொண்ணு இந்த விஷயத்த சொன்னதும் எனக்கு டக்குன்னு எரிக்காவோட கேஸ் தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு, அதுதான் அந்த பொண்ணுக்கு கால் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொன்னாரு ஸ்டீஃபன். இதுக்குள்ள அவரு 3-4 தடவை கால் பண்ணி இருந்தாரு. ஆனா அந்த கால்ஸ் எதையுமே அந்த பொண்ணு அட்டன் பண்ணவே இல்லை. சரி ஏதோ வேலையா இருப்ப போல, நான் அவகிட்ட அப்புறம் பேசிக்கிறேன், இப்போ எரிக்காவோட கேஸ்ல அடுத்து நாம என்ன பண்ண போறோம்னு பேசலாமான்னு சொல்லிட்டு உள்ள இருந்த கான்ஃபரன்ஸ் ரூமுக்கு போயிருக்காங்க 2 பேரும். கூடவே அவங்களுக்கு நம்பகமான 2 போலீஸ் ஆபீசர்ஸையும் உள்ள கூப்பிட்டாங்க. உள்ள போனதும் அந்த 2 ஆபீசர்ஸ் கிட்டையும் நடந்ததையெல்லாம் சொல்லியிருக்காங்க ஸ்டீஃபனும் ஹைடியும். அதையெல்லாம் அமைதியாகவும் ஒருவித ஆச்சரியத்தோடையும் தான் அவங்க 2 பேருமே கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஹைடி எல்லாத்தையும் அவங்களுக்கு விவரிச்சு முடிச்சதும் அவங்க கேட்ட முதல் கேள்வியே, என்ன 150 வயசு மனுஷனா, இதை நம்பவே முடியலைன்னு தான் அந்த 2 ஆபீசர்ஸுமே சொன்னாங்க. அதுக்கு ஹைடி, எங்களாலேயே தான் நம்ப முடியல, பட் ரிப்போர்ட்ல அதை தெளிவா சொல்லியிருக்காங்கன்னு அந்த ரிப்போர்ட்டை அந்த 2 ஆபீசர்ஸ் கிட்டையும் படிக்க கொடுத்தாங்க. அவங்களும் ஆர்வத்தோடையும் ஆச்சரியத்தோடையும் அந்த ரிப்போர்ட் முழுக்க படிச்சு பார்த்தாங்க. படிச்சவங்களுக்கும் ஒண்ணுமே புரியல. அடுத்ததா என்ன பண்ண போறோம்னு அவங்க 2 பேரும் கேட்டதுக்கு, இந்த கேஸை மறுபடியும் முதல்ல இருந்து தான் நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ண போறோம், ஸோ முதல்ல நம்ம எரிக்காவோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட இருந்தே ஆரம்பிப்போம்னு சொல்லிட்டு ஹைடி முதல் ஸ்டெப்பை எடுத்து வச்சாங்க. புதுசா வந்த 2 போலீஸ் ஆபீசர்ஸ்க்கும் அதுதான் சரின்னு பட்டுச்சு. எல்லாரும் திரும்பி ஸ்டீஃபனை பார்க்கும்போது ஸ்டீஃபன் வேறு ஏதோ ஒரு யோசனையில இருந்தாரு. அவரு வேற யார பத்தியும் யோசிக்கல, ஆர்யாவை பத்தியும் அந்த பொண்ணு கொடுத்த கம்ப்ளைண்ட்டை பத்தியும் தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தாரு. ஆனா அதை அவர் வெளியே யாருக்கிட்டையும் சொல்லல. அவர் யோசிச்சுட்டு இருந்ததை கவனிச்ச ஹைடி, ஸ்டீஃபன் நான் சொன்னது ஓகே தானு கேட்டிருக்காங்க. அந்த யோசனையில இருந்து திடீர்னு கலைஞ்சவரு, என்ன சொல்லிட்டு இருந்தீங்கன்னு கேட்டதுக்கு, நம்ம மறுபடியும் முதல்ல இருந்தா இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கணும், சோ முதல்ல நம்ம எரிக்காவோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட இருந்தே இதை ஆரம்பிப்போம்னு சொன்னாங்க ஹைடி. ஸ்டீஃபனும் அதுக்கு ஓகே சொல்லி இருக்காரு. ஸோ அவங்களோட பிளான் படி மறுநாள் காலையில் அந்த ஊர்ல இருந்து ஒரு 60 மைல் தொலைவில் இருந்த அந்த பெரிய சிறைச்சாலைக்கு போய் எரிக்காவோட பாய் ஃப்ரெண்டை மீட் பண்ணி பேசுறதுக்கான எல்லா ஃபார்மாலிட்டிஸையும் பண்ண ஆரம்பிச்சாங்க.
அது சம்பந்தமான வேலைகள் எல்லாம் நடந்துகிட்டு இருந்த சமயத்துல இத நீங்க கவனிச்சுக்கோங்க, எனக்கு ஒரு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்டீஃபன் அங்கிருந்து கிளம்பி போனாரு. அவர் கிளம்பி போனது வேற எங்கேயும் இல்ல, ஆர்யா ஒர்க் பண்ணிட்டு இருந்த இடத்துக்கு தான். அங்கிருந்து கிளம்புன 15வது நிமிஷம் ஆர்யா ஒர்க் பண்ணிட்டு இருந்த இடத்துக்கு போனாரு ஸ்டீஃபன். அங்க போய் ஆர்யாவை பத்தி விசாரிச்சிருக்காரு. பட் ஆர்யா அன்னைக்கு வேலைக்கு வரவே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அங்க இருந்தே மறுபடியும் ஆர்யாவுக்கு கால் பண்ணியிருக்காரு. ஆனா அப்பவும் அந்த கால் அவங்க அட்டன் பண்ணவே இல்லை. ரிசப்ஷன்ல இருந்தவங்க என்னன்னு விசாரிச்சுட்டு சொல்லட்டுமான்னு கேட்கறதுக்குள்ள ஸ்டீஃபன் அங்கிருந்து கிளம்பி இருந்தாரு. ஏதாவது நடந்திருக்குமோன்ற ஒரு சின்ன பதட்டத்தோட ஆர்யாவோட அட்ரஸ்க்கே நேர்ல போயிருக்காரு ஸ்டீஃபன். அவர் சந்தேகப்பட்ட மாதிரி அந்த அட்ரஸும் எரிக்காவோட அட்ரஸ் மாதிரியே ஊரை விட்டு கொஞ்சம் தள்ளி தான் அமைஞ்சிருந்தது. எப்படியோ அட்ரஸை கண்டுபிடிச்சு ஆர்யாவோட வீட்டுக்கு போய் காலிங் பெல்ல பிரஸ் பண்ணியிருக்காரு. ஆனா நோ ரெஸ்பான்ஸ். மறுபடியும் 2-3 தடவை அழுத்தும் போதுதான் உள்ள யாரோ நடமாற்ற சத்தம் கேட்டிருக்கு. ஒரு நிமிஷம் கழிச்சு அந்த கதவு திறக்கப்பட்டிருக்கு. திறந்த கதவுக்கு பின்னாடி ஆர்யா நின்னுகிட்டு இருந்தாங்க. ஸ்டீஃபனை நேர்ல பார்த்ததோ அவங்களுக்கு ஒரு நிமிஷம் ஒண்ணுமே புரியல. ஸ்டீஃபன் யாருன்னு ஆர்யாவுக்கு நல்லாவே தெரியும் தான். பட் திடீர்னு அவர் வீட்டுக்கே வந்து நிப்பாருன்னு ஆர்யா கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அவங்க அந்த ஷாக்ல நின்னுகிட்டு இருக்கும் போதே ஸ்டீஃபன் தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிட்டு உங்க போனுக்கு நான் பலமுறை ட்ரை பண்ண, நீங்க அட்டன் பண்ணவே இல்லை, எனி ப்ராப்ளம்னு கேட்டாரு. அப்பதான் தன்னோட மொபைலை சைலண்ட்ல போட்டு சார்ஜ் போட்டிருந்தது அவங்களோட ஞாபகத்துக்கு வந்திருக்கு. அப்புறம் மற்ற விஷயங்களை எல்லாம் பேசிட்டு முக்கியமான கேள்வியை கேட்டாரு ஸ்டீஃபன். காலையில நீங்க எதுக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்டிருக்காரு. அப்பதான் அவங்க நடந்ததையெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சாங்க. அப்படி அவங்க என்ன சொன்னாங்க அடுத்த வீடியோல பார்க்கலாமா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம ஹாண்டட் டைம்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நோட்டிஃபிகேஷன் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.